ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம திருவண்ணாமலை இருக்கிற ஆதில் பிரியாணி பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கோம். திருவண்ணாமலையில் பீப் பிரியாணி சாப்பிட்ற மோஸ்ட்லியாக எல்லாருக்குமே ஆதில் பிரியாணி பற்றி தெரிஞ்சிருக்கும். அதே போல் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு பீப் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கோம். இது முடிஞ்சவரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க பிரியாணி பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். இது ஃபுல் பிரியாணி. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 9 பீஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்மகிட்ட ஒரு 40 ரூபா இருக்குது, நான் பிரியாணி குஷ்கா சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா 40 ருபீஸ்க்கு ஆஃப் குஷ்கா நீங்கள் இங்கே சாப்பிட்டுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 70 ரூபா இருக்குது அப்படின்னா 70 ரூபாய்க்கு ஆஃப் பிரியாணி உங்களுக்கு வந்து பீப் பிரியாணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 4 பீஸு 5 பீஸ் வச்சு உங்களுக்கு 70 ரூபாய்க்கு பீப் பிரியாணி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரைஸு. மசாலாவில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் சூப்பராக மசாலா கொடுத்துருக்காங்க. அதே போல் பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான பீசஸ்ஸு. மற்ற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா போன் இருக்குது. இதில் போன் முடிஞ்சளவு போன்லெஸ்ஸாக தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு முடிஞ்சளவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸும் இதில் நான் போட்டிருக்கேன். தேங்க்யூ.